செயற்கை சுவாசம், திடீர் மூளைச்சாவு, தோல்வியில் முடிந்த சிகிச்சை, கைவிரித்த மருத்துவர்கள், பேரதிர்ச்சியில் தமிழ் சினிமா துறை. நடிகர் இந்த செய்தி கேட்டு ரொம்பவுமே கண் கலங்கிருக்காரு. அவர் யாருக்குமே சொல்கிற அளவுக்கு எந்த கெட்டதுமே பண்ணது கிடையாது. ஆனால் அந்த நிலைமையில இப்போது அவருடைய மனைவியான நடிகை ஷாலினிக்கு ஏற்பட்டிருக்க ஒரு சில பரிதாபங்கள் தான் அவரை ஒட்டுமொத்தமாக நிலைக்குலைய வச்சிருக்கு. சொல்லப்போனால் இந்த செய்தி கேட்டிலேருந்து சரியாக சாப்பிடாம ஒட்டுமொத்தமாக நிலை குறைஞ்சி போய் என்ன பண்ணுறது ஏது பண்ண தெரியாமல் உச்சக்கட்ட தவிப்பில் இருக்காராம். தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் அஜித் அவர்கள். ஆரம்பத்தில் இவர் நடித்த எந்த ஒரு படமும் சரியான வெற்றி பெறலை. ஆனால் எப்படியாவது சினிமா துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தால் தொடர்ந்து போராடியிருக்காரு. அப்படி அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சினிமா கெரியரில் மிக முக்கியமான திருப்பு முனையாக இந்த படங்களில் ஒன்று தான் அமர்கலம். அந்த படத்தில் தான் நடிகை ஷாலினி அவருக்கு ஜோடியாக நடித்தாங்க. அந்த படத்தில் நடிகை ஷாலினி அஜித் இவங்களுடைய காம்பினேஷன் பயங்கரமாக ஹிட் ஆனது, ரசிகர்களுக்கு பிடிச்சு போனது. அந்த படமும் சரியான வெற்றி அடைஞ்சது. தன்னுடைய வாழ்க்கையில் தான் மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கும்போது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் ஷாலினின்னு சொல்லி அவங்களே திருமணம் பண்ணிட்டாராம் அஜித்குமார் அவர்கள். அதன் பிறகு தான் அஜித்துடைய கெரியரே ஒட்டுமொத்தமாக மாறியிருக்கு. ஒரு பக்கம் ரேசிங்கில் மிகப்பெரிய சாதனை, ஒரு பக்கம் சினிமா துறையிலும் தல அஜித் அப்படிங்கிற பெயர் எடுத்தார். இப்படி தனது வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் காரணமான ஷாலினியை பொத்தி வச்சு பாதுகாத்தார். ஷாலினியும் திருமணத்துக்கு பிறகு எந்த படமும் நடிக்கலை. அவங்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அழகான குடும்பம், அன்பான குடும்பமாக 2 பேரும் வாழ்ந்து வந்தாங்க. அஜித்குமார் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான சூப்பர் ஸ்டாராக மாறியிருக்காரு. ஏகப்பட்ட படங்களை கமிட்டியாக நடிச்சிட்ருக்காரு. அவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட்டு தான். ரசிகர்கள் எல்லாருமே அவர் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறாங்க. கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு சொந்தக்காரராக இருக்காரு அஜித்குமார் அவர்கள். அப்படியாப்பட்ட இந்த நிலைமையில் ரீசெண்டாக அஜித்குமாரும் ஷாலினியும் வெளியில் போன புகைப்படங்கள், அதோட தன் மகளுடைய பிறநாள் புகைப்படங்கள்லாம் அப்பப்போ பதிவிடுவாங்க. அந்த நிலைமையில் அப்போதைக்கு ரசிகர்கள் எல்லாருமே கேட்கப்பட்ட கேள்வி அப்படிங்கிறது, ஷாலினியுடைய முகம்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி இருக்குது, ஷாலினி இப்படி இருக்க மாட்டாங்களே, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அஜித்குமார்கிட்ட கேள்வி எழுப்பினாங்க. ஆனால் அதுக்கு அவர் எந்த ஒரு பதிலும் சொல்லவே இல்லை. அவங்களுக்கு லைட்டாக உடல்நிலை சரியில்லை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த நிலைமையில தான் 2 நாட்களுக்கு முன்னாடி ஷாலினி மிக மிக ஆபத்தான நிலைமையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஷாலினிக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க உடல்நிலையில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே இது வரைக்கும் யாரும் வெளிப்படுத்தவே இல்லை. இதுக்கு முன்னாடி கூட அஜித்குமாருக்கு மூளையில் சின்னதாக கட்டி இருந்துச்சு. அதன் காரணமாக அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுது. ஆனால் அப்போவும் இதே மாதிரி தான் அஜித்குமாருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற எதுவுமே சொல்லாமல் ரொம்ப ரொம்ப அமைதி காத்தாங்க. அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிஞ்சதுக்கு பிறகு தான் என்ன பிரச்சனை ஏது எல்லாத்தையுமே வெளில சொன்னாங்க. ஏன்னா இதெல்லாம் வெளில சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக ரசிகர்களால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக அதை மறைச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போது ஷாலினியோட உடல்நிலைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியலை. ஆனால் அவங்க உடல்நிலை அப்படிங்கிறது இப்போது ரொம்பவுமே கவலைக்கிடமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி மட்டும் வெளியாகிருக்கு. அதனால தான் அப்போலோ மருத்துவமனையில் ரொம்ப ரொம்ப ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அதை பற்றி எந்த ஒரு விவரமும் வெளில சொல்லாமல் ரொம்பவுமே அமைதி காத்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் அஜித்குமார் கண் கலங்க நிலைமையில் மருத்துவமனையிலேயும் இருக்காராம். அவர் மருத்துவமனை விட்டு வெளியில் வரவே இல்லை. ஒரு சில மிக முக்கியமான திரைப்பிரபலங்கள் மட்டும் நேராக போய் அவரை பார்த்துட்டு வராங்களாம். ஆனால் யாராலுமே ஷாலினி இருக்கிற ரூம் பக்கம் கூட போக முடியல. அவங்களுக்கு என்ன ஆச்சு, இப்போது எப்படியாப்பட்ட நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு செய்தியும் தெரியாமல் ரசிகர்கள் எல்லாமே உச்சக்கட்ட சோகத்தில் அடைச்சிருக்காங்க. சொல்லப்போனால் அவளுக்கு இப்போது செயற்கை சுவாசம் தான் அளிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் மட்டும் இணையத்தில் வெளியாகி அனைவரையுமே ஒட்டுமொத்தமாக தீராத ஒரு சோகத்தில் முழுக்க வச்சிருக்கு.